இன்னும் கொஞ்சம் நாள் இந்த உலக அழிய போகுதுன்னு சொன்னாங்க. ஷாக்கிங்காக இருக்குல்ல? ஏன்னா இங்கே கடலுக்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய கொடூரமான ஒரு உயிரினம் இருக்குது. நம்ம எல்லாரும் அதை மறந்துட்டோம். ஆனால் அந்த உயிரினம் இன்னும் மனுஷங்களை தேடிட்டு இருக்கு. இதை எல்லாரும் லெவியத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே கடலுக்கு நடுவில் அந்த லெவியத்தான் இருக்கா இல்லையா? ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது? கடலுக்கு அடியில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கொடூரமான பாம்பு தான் இந்த லெவியத்தான் அப்படின்னு பைபிளில் சொல்லப்படுது. இதை பாம்புன்னு சொல்ல மாட்டாங்க, எல்லாரும் அரக்கன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அண்ட் இந்த லெவியத்தானை பற்றி பைபிளில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கு. இந்த லெவியத்தான் பாம்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? குறைஞ்சது 3 கிலோமீட்டர் நீளத்துக்கு இருக்கும். அண்ட் இதனுடைய ஸ்கின் டோன் கருங்காலி நிறத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதனுடைய சக்தி ஒரு மிகப்பெரிய போட்டியை முழுங்குற அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்ட் இந்த பாம்பு உருவாக்குனது கடவுள் தான் சொல்கிறாங்க. கடவுள் ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் பண்ணியிருக்காரு அப்படின்னும் ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. நீங்கள் இதை நம்புறீங்களா? ஏன்னா இந்த பாம்பு கடலுக்கு அடியில் மறைஞ்சி சுமார் 2000 இயர்ஸ் ஆச்சு அப்படின்னு ஹிஸ்ட்ரியில் சொல்லப்படுது. ஆனால் இப்போ வரைக்கும் இதை யாரும் பார்த்ததும் கிடையாது. அண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், 1817 அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒரு மிகப்பெரிய போட் போயிட்டுருக்கு. ஆனால் அன்னோன்னா ஒரு அட்டாக் நடக்குது. அந்த அட்டாக்ல அந்த போட் மறைஞ்சு போயிடுது. அதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது தான் தெரியுது அதை ஒரு மிகப்பெரிய ஒரு மிருகம் தான் பண்ணியிருக்கணும் அப்படின்ட்டு. ஜாப்பனீஸில் இந்த கிரியேச்சரை மாங்கலோடான் அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் இது அன்னோன் டீப்சி அட்டாக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலே அங்கே என்ன நடந்தது அப்படின்ட்டு எந்த சயின்டிஸ்டாலையும் ப்ரூவ் பண்ண முடியல. ஆனால் சயின்ஸ் அண்ட் கிரியேச்சரை தாண்டி நிறைய பேர் இது லெவியத்தானுடைய பெரிய அட்டாக் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா லெவியத்தான் இன்னும் வாழுது அப்படின்ட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க. அண்டு த்ரில்லரான ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, 2024 இந்த லெவியத்தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 1817 நடந்த இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அங்கே ஒரு ரேடார் செட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கேனர் மூலயமா யார் வராங்க, யார் போகிறாங்க, என்ன நடக்குதுன்ட்டு அவங்க ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. 2024 அந்த ரேடாரில் ஒரு சிக்னல் வருது. அது மிகப்பெரிய ஒரு கொடூரமான மிருகம் அப்படின்ட்டு அவங்க அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி கடலுக்கு அடியில் லெவியத்தான் மட்டும்தான் இருக்கா, இல்லை அதையும் விட மிக கொடூரமான ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கா அப்படின்ட்டு நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஒருவேளை லெவியத்தான் இந்த உலகத்தை அழிக்க போகுது அப்படின்னா அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருப்பீங்க? இப்போ வீடியோ பார்த்துருக்க நீங்கள் இந்த லெவியத்தானை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலே லெவியத்தான் இருக்குன்னு நம்புறீங்களா? உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்டில் சொல்லுங்கள். ஹிஸ்ட்ரி அண்ட் மிஸ்ட்ரியை பற்றி நிறைய பேசுவோம்.